அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கினுடைய நிலை பதட்டத்தின் உச்சத்திற்கே சென்று கொண்டிருக்கிறது. திடீரென குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கக்கூடிய நிலையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கைகளை இறுக கட்டுகிற மாதிரியான ஒரு வேலையை அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சபை ஒரு தீர்மானத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்கிறது. அது என்ன தீர்மானம், அதனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் இன்றைக்கு அவர் போட்டிருக்கக்கூடிய ட்வீட்லேயே நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த தீர்மானத்தினூடாக என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஈரான் மீதான யுத்தத்தில் ட்ரம்பினுடைய அதிகாரங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தீர்மானம் ஒன்றைத்தான் பிரதிநிதிகள் சபையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஈரான் தொடர்பான அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய போர் அதிகாரங்கள் இதனூடாக கட்டுப்படுத்தப்பட போகிறது. அதையும் தாண்டி பிரதிநிதிகள் சபையில் இதற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விவகாரத்தில் ஒரு ட்விஸ்டே இருக்குது. என்னன்னு கேட்டா, பிரதிநிதிகள் சபை என்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியிட வசம்தான் இருக்கிறது. அவங்க தான் அங்கே மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, அவங்க கண்ட்ரோல்ல தான் பிரதிநிதிகள் சபை இருக்கிறது. இங்க பார்லிமெண்ட் வச்சுக்கிறோங்க, பார்லிமெண்ட் வந்து அனுரகுமார் திசாநாயக்கனுடைய கட்சியினுடைய ஆட்கள் தானே கூடுதலா, மெஜாரிட்டி அவங்க தான். எனவே தீர்மானம் எதையும் அவங்க கொண்டு வந்து மேக்சிமம் பாஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலை தான் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையிலையும் இருந்த நிலையில தான் இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானம் ஜனநாயக கட்சி சார்பாக கொண்டு வரப்பட்ட தீர்மானம். எதிர்கட்சி தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. தீர்மானம் 208 பேர் தீர்மானத்துக்கு எதிராகவும் 215 பேர் தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே 215 பேர் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கக்கூடிய சூழல்ல டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியைச் சேர்ந்த 4 பேரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அவரு பாராளுமன்றத்தில் பிரதிநிதிகள் சபையில் மெஜாரிட்டியை தக்க வச்சிருந்து கூட எந்த பலனும் இல்லை என்கிற அளவுக்கு இந்த தீர்மானத்தில் அவர் தோல்வி அடைந்திருக்கார். இந்த தீர்மானம் கிட்டத்தட்ட 2, 3, 4 தடவைகள் மேக்சிமம் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு முறையும் தோத்து போனது. இப்ப ஜெயிச்சிருக்குது. இதுல இருந்து பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, அமெரிக்க மக்களுக்கு மத்தியில இந்த தீர்மானம் வெகுவாக பாராட்டப்பட்டிருக்கிறது. அமெரிக்க மக்கள் ஈரான் மீதான இந்த யுத்தத்தில் அமெரிக்கா தோல்வி அடைந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், இது இஸ்ரேலுடைய தூண்டுதலால் அமெரிக்கா சிக்கிக்கொண்ட ஒரு வார் என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரணமும் இதிலே இருக்கிறது. இந்த நிலையில தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தா தலைவன் எப்படி இருப்பாப்ல, பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கே மென்டல் என்று ஏசின அளவுக்கு கடுமையான கோபப்படுகிற திட்டுகிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளு இப்படி ஒரு தீர்மானம் வந்தா சும்மா இருப்பாரான்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு அவர் தன்னுடைய சோசியல் ட்ரூத்ல இது தொடர்பான விளக்கங்களை எழுதியிருக்கிறாரு. அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, அமெரிக்க பிரதிநிதிகள் சபையினுடைய வாக்கெடுப்பை தேசபக்தி இல்லாத வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி இருப்பது மட்டுமல்லாம, ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளில் தன்னுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு வாக்கெடுப்பை பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இது ஒரு அர்த்தமற்ற ஒரு தீர்மானம், தேசபக்தி இல்லாதவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்மானம் என்று சொல்லி அவர் இந்த அறிவிப்பை போட்டிருக்கிறத பார்க்கலாம். தேசபக்தியை பற்றி எல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசுறாருங்கிறது தான் இங்க யோசிக்கும் போது காமெடியாகவே இருக்கிறது. தேசபக்தி ஒன்று இருந்தா இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவீங்களா அப்படின்னு சொல்றாங்க. தேசபக்திக்கும் ஈரான் வாருக்கு என்னடா சம்பந்தம்ங்கிற மாதிரி இவர் இந்த கருத்துக்களை சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம, இந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, இப்ப நடக்கக்கூடிய செயல்பாடுகள் இருக்கிறதா இல்லையா, இந்த செயல்பாடுகளை இனிமேல் ட்ரம்ப் தொடரணுமாக இருந்தால் காங்கிரஸ் தான் யுத்தத்தை அறிவிக்க வேண்டும். அதாவது அவர்களுடைய பாராளுமன்றம் தான் யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னா ராணுவ பலத்தை பயன்படுத்துறதுக்கு காங்கிரஸ்ல ஒப்புதலை வாங்கணும். ஒன்றோ அவங்களே டைரக்டா வந்து ஓகே நீங்க யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னு சொல்லி சொன்னா அவர்களிடத்துல டொனால்ட் ட்ரம்ப் நான் இப்படி யுத்தம் பண்ண போறேன், ஈரானோட சண்டை பிடிக்க போறேன், அந்த சண்டையை பிடிக்கவா வேணாமா, அதுக்கு ஒப்புதல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்ப அவரா நினைச்ச மாதிரி எதையும் செய்ய முடியாது. அவரா நினைச்சு செய்யறதுக்கு 3 மாசம் தான் காலக்கெடு. அந்த 3 மாசம் இப்ப முடிஞ்சு போயிடுச்சு. திரும்ப அவர் செய்யறதா இருந்தா காங்கிரஸ்ல பார்லிமெண்ட்ல போட்டு அதை பாஸ் பண்ணணும் என்கிற ஒரு நியதி பிரகாரம் தற்போது தலைவன் ஆல்ரெடி சிக்கி இருக்கிறான். இப்ப இங்கேயும் சிக்கி இருக்கிறாப்ல. இனி நான் உன்னை அட்டாக் பண்ணுவேன், நான் ஈரானுக்கு குண்டு போடுவேன் அவர் நினைச்ச மாதிரி சொல்லலாது. எப்படி சொல்லலாம்னு கேட்டா, நான் உனக்கு குண்டு போடுவேன், காங்கிரஸ் கேட்டு போடுவேன், நான் உனக்கு எதிராக
குண்டு போடுவேன், காங்கிரஸ் சொன்னா போடுவேன், இப்படி சொல்லணுமே தவிர அவராக போட முடியாது. இது அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சபையே அவருக்கு போட்ட ஒரு பாரிய விலங்காக மாறி நிற்கிறது. இதனாலதான் அவர் சொல்றாரு, தேசபக்தி இருக்கிற எவனா இதை செய்வானா, இதெல்லாம் ஒரு நல்ல தீர்மானமா அப்படின்னு சொல்லி சொல்றது மட்டுமல்லாம ஒரு தொடர்ந்து எழுதும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, நேற்று ஒரு அர்த்தமற்ற வாக்கெடுப்புல, அதாவது ஈரானுடனான யுத்தத்தை முடிவு கொண்டு வருவதற்கான என்னுடைய இறுதி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு நடுவுல அர்த்தமே இல்லாத ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னுடைய யுத்த அதிகாரங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. இதற்கு 4 குடியரசு கட்சியை சேர்ந்தவர்களும் துணை போயிருக்கிறார். என் கட்சியில இருக்கிற 4 துரோகிகளும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேனே, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது, அதுல ஒரு முடிவை கொண்டு வர்றதுக்கு விடணுமா இல்லையா? நீங்க அதுல முடிவெடுக்க விடாம இங்க எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டீங்க. இதற்கு என்னுடைய கட்சியை சேர்ந்தவங்களே துணை போயிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது? யார் இந்த மாதிரி ஒரு தேசபக்தி இல்லாத காரியத்தை பண்ணுவாங்க? பேச்சுவார்த்தைகள் எந்த நிலையில இருக்குதுங்கிறது இவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேங்கிறலாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒண்ணே மென்டல்னு மட்டும் இதுல சொல்லல, அந்த அளவுக்கு வந்துட்டாப்ல, அந்த வார்த்தைகளை சொல்லல. மேலதிகமாக என்ன சொல்றாருன்னா, தனிப்பட்ட குரோதங்கள் காரணமாக என்னுடைய போட்டியாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னோட எல்லாருக்கும் குரோதமுங்க, நான் சூப்பர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அந்த பொறாமை இருக்குது இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்கள் ட்ரம்ப் மீதான வெறுப்பு நோயால் தூண்டப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய எதிர்கட்சி ஜனநாயக கட்சியை சேர்ந்தார்களுக்கு ட்ரம்ப் நோய் பிடிச்சிருக்குது, அதனால தூண்டப்பட்டு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வெற்றிக்கு மேல வெற்றி கிடைச்சிருக்குது, திருப்பி நான் ஈரான்ல யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டேன், இந்த பேச்சுவார்த்தையில ஜெயிச்சிருவேன், ஜெயிச்சுட்டா இவங்களுக்கு அது பெரிய பொறாமையா இருக்கு, அதுக்கு தான் இந்த வேலையை பார்த்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாடு தோல்வி அடைவதை தான் இவர்கள் எல்லாம் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. பொதுவா ஒரு நாசகார வேலையை பண்றவங்களுடைய கடைசி ஆயுதம் என்னன்னு கேட்டா தேசபக்தி. இதைத்தான் கையில் எடுப்பாங்க. நம்ம நாட்டில் அதை பார்த்துட்டோம். தோல்வி இவங்க கையில் கொடுத்துட்டீங்கன்னா நாடு நாசமாக போயிடும், தேசம் இழந்துருவோம் இப்படிம்பாங்க. எல்லா நாடுகள்லையும் அந்த தோல்வியின் உச்சத்தில் இருப்பவர்களுடைய கடைசி ஆயுதமாக தேசபக்தியை கையில் எடுப்பாங்க. இப்ப அமெரிக்க அதிபரும் இதுல விதிவிலக்கு இல்லாத மாதிரி தேசபக்தியை கையில் எடுத்திருக்கிறாரு. ஆனா அவருடைய தேசபக்தியுடைய லட்சணம் என்னங்கிறது உலகத்துக்கே பல்லிழிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது எல்லோருக்குமே தெரியும். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெற்று இது அமெரிக்க அதிபருக்கு மிகப்பெரிய தோல்வியாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல பேச்சுவார்த்தைகள்ல நாங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமனிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு அப்படின்னு நேற்றைய தினம் நியூயார்க் டைம்ஸினுடைய ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருந்தார். இந்த நிலையில தான் அவர் பேசும்போது மேலதிகமாக சொன்னது, இனிமே நாங்கள் அணு ஆயுதம் எல்லாம் தயாரிக்க மாட்டோம்னு அமெரிக்கா சொல்லிட்டு, அமெரிக்காவிடத்தில் ஈரான் சொல்லிட்டாங்க, எனவே நாங்கள் அப்படி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவர் பேசியிருந்தாரு. இப்படி பேசியதற்கு பிறகு ஈரான் ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறார். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பேச்சுவார்த்தைகள் கடுமையான ரெட் லைனை முன்வைத்து தான் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ரெட் லைன் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். சும்மா எல்லாம் போய் வாமச்சான் கட்டி பிடிச்சிக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தல. ரொம்ப தொலைவில் நின்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்க மேல ஒரு சின்ன தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அதுக்கு பதிலடி நிச்சயம், அந்த மாதிரி தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு ஈரானுடைய தஹரான் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விரிவுரையாளர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த தாக்குதல்கள் ஈரான் மீது ஒரு சின்ன அட்டாக் நடந்தாலும் பதிலடியை ஈரான் கொடுத்து கொண்டே இருக்கணும். அதுக்கான காரணமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க பதிலடி கொடுக்க தவறிட்டீங்கன்னு சொன்னாலே அமெரிக்கா சுதாரிச்சுக்கிறோமா, ஓ ஈரான் கொஞ்சம் விழுந்துட்டாங்க போல, அவங்கள்ட்ட பலம் இல்லை போல அப்படின்னு நினைச்சுக்குவாங்க, நம்ம பலத்தை காட்டிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் உட்பட அத்தனை பேருமே சொல்லுகிற காரணத்தினால தான் ஈரான் எந்த ஒரு சாதாரணமான அசைவுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிற சூழல்ல தான் ஏற்கனவே நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக 14 வீடுகளை கட்டுகிற ஒரு வீட்டு திட்டத்தை இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் ஆரம்பிச்சிருந்தோம். அதில் 5 வீடுகள் கட்டி மக்களுக்கே ஒப்படைக்கப்பட்டு விட்டது, அவங்களோட கையிலே நம்ம கொடுத்துட்டோம். மேலதிகமாக இருக்கக்கூடிய 9 வீடுகளை கட்டக்கூடிய பணிக்கான உதவிகளை தொடர்ந்து உங்களிடத்தில் நம்ம கேட்டு வர்றோம். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் ஜகாத் நிதிகளை உங்களிடத்தில் தொடர்ந்து நம்ம கோரிக்கையாக கேட்டுக்கொண்டிருந்தோம். அதற்காக சகோதரர்கள் தந்திருக்கக்கூடிய பண உதவியை கொண்டு தற்போது வேலைகளை நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு வீடு அதனுடைய மேற்பரப்புகள் வேலைகள் எல்லாம் முடிக்கப்பட்டு கூரை அமைக்கக்கூடிய பணி நடந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் இன்னொரு வீடு கட்டுகிற பணியை ஆரம்பிச்சிருக்கிறோம், 2வது வீடு. இந்த பணிகளுக்கான அனைத்து உதவிகளும்
நன்மைகளும் சகோதர சகோதரிகளாகிய உங்ககிட்ட இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் தரக்கூடிய ஜக்காத்து தான தர்மங்களை கொண்டுதான் இந்த பணிகளை நம்ம தொடர்ந்து செய்து வருகிறோம் என்பது நமக்கு தெரியும். இதுவல்லாத இன்னும் பல பணிகளையும் நம்ம செஞ்சு வர்றோம். அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ காட்சிகளாக நம்முடைய தளங்களில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் தான தர்மங்களை அள்ளித்தரக்கூடிய சகோதரர்களுக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்தரமான சொர்க்கத்தினுடைய இருப்பிடத்தை தர வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை நாங்கள் செய்து கொள்வதோடு, இதற்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். பெரிய தொகையை மட்டும்தான் தரணுங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இது எல்லாமே ஒரு நிறுவனத்திட்ட இருந்து காசை கொண்டாந்து நம்ம கட்டலை. நீங்கள் தரக்கூடிய 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா லட்சம் ரூபா இதுகளை வச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களால் எது முடியுமோ அது தாராளமாக தரலாம். ஏற்கனவே நம்ம கட்டிய அந்த 5 வீடுகளுக்கு 100 ரூபாய் பணம் தந்த சகோதர சகோதரிகளும் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அது அவங்களால எது முடியுதோ அதை தர்றாங்க. எனவே முன்னால் தருகிற வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குகிற அதே நேரம் அந்த வங்கி கணக்கிலக்கத்திற்கு உதவிகளை அனுப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டைச் சேர்ந்த சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்கான உதவிகளை எப்படி அனுப்ப முடியும் என்கிற வழிவகைகளையும் நாம் மேலதிகமாக சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நற்பணிகள் சிறக்கவும் சிறப்பாக நடந்து முடியவும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற உயரிய கோரிக்கையும் இந்த இடத்திலே நாங்கள் உங்களிடத்திலே முன்வைத்துக் கொள்கிறோம். ஈரானுடைய தாக்குதலுக்கு பிறகு குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படை தளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதத்தை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது குவைத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் தாக்குதலுக்கு உட்பட்டு வெளியாகக்கூடிய புகை மூட்டத்தை பார்க்க முடியும். இது எதுக்காக இந்த செய்தியெல்லாம் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்குன்னு கேட்டால், நாங்கள் வந்த எல்லா ஏவுகணையும் தடுத்துட்டோம், ஈரான் குவைத்துக்கு அடித்த எல்லாத்தையுமே நாங்கள் தடுத்துட்டோம்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய ஊடகங்களும் சொல்லிச்சு. ஆனால் குவைத்தில் பத்தி எறியக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். அமெரிக்காவால் எந்த அரபு நாடுகளையும் பாதுகாக்க முடியாது என்பது மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தப்படக்கூடிய சூழல்ல தான் இந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த காட்சிகளில் மிக முக்கியமாக இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு தான் அவங்க தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. தாக்குதல் நடத்தி அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி தான் இது. இது அமெரிக்காவினுடைய படைத்தளம் குவைத்திலே அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக ஷார்ட் அட்லஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜை தான் நீங்க பாக்குறீங்க. அந்த சேட்டலைட் இமேஜ்ல தான் இந்த காட்சிகள், இந்த இடம் கருகி போயிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் காட்டப்படுகிறது. இதுவெல்லாம் அமெரிக்காவுடைய முக்கியமான ராணுவ தளத்தில் நேற்று ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலாக இருப்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் ஈரானை தாக்குவதற்காக அமெரிக்கா அரபு நாட்டினுடைய தளங்களை பயன்படுத்தி இருந்தது. அந்த ஆதாரங்கள் எங்களிடத்தில் இருக்கிற காரணத்தினால தான் மீண்டும் மீண்டும் அரபு நாடுகளுடைய இந்த இடங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறோம் என்று சொல்லி ஈரான் இன்றைக்கு சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக அமெரிக்கா குவைத் மற்றும் பஹ்ரைனுடைய நிலப்பரப்பை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அது எப்ப நடத்துறாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போதே அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். எனவே அதற்கும் பதிலடியாகத்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அதே நேரத்தில் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்களுக்கும் பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்று சொல்லிட்டு ஈரானுடைய அறிவிப்புல மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு பாலைவன பகுதியில் இருந்து தரைக்கு தரை ஏவுகிற ஏவுகணைகள் ஏவப்பட்டதற்குரிய வீடியோக்கள் அமெரிக்காவுடைய சென்ட்காம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்களை நாங்கள் பரிசீலித்து பார்த்ததுல அந்த பாலைவனம் அரிசோனாவிலேயோ அல்லது நெவாடாவிலேயோ இல்லை. அது எங்க இருக்குன்னு கேட்டா குவைத்தில் இருக்குது. தரையில இருந்து தரைக்கு ஏவுகணை ஏவுகிற தளம் இது. எனவே தான் இந்த தளம் குவைத்தில் இருக்குது. குவைத் அதுக்கு இடம் கொடுத்து அதுக்காக அடிச்சிருக்கிறோம். அரபு நாடுகள் தொடர்ந்து அமெரிக்காவை நம்பி இருக்கிறிய அமெரிக்கா அரபு நாடுகளை பாதுகாக்காது. அமெரிக்காவிடத்தில் உங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, அவங்க எல்லாம் வெளியேற்றுங்க, அமெரிக்க படைத்தளங்களை வச்சு உங்களுக்கு எந்த பலனும் இல்லை, அதை உணர்த்துவதும் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லி இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளுக்கு மத்தியில் லெபனான்ல ஹிஸ்புல்லாக்களுக்கும் அதே போன்று இஸ்ரேலுக்கும் இடையில பாரிய தாக்குதல் நடந்து வருகிறது. இடையில சமாதான பேச்சுக்கள் நடைபெறுகிறது. சமாதானம்ங்கறாங்க, பிறகு சண்டை பிடிக்கிறாங்க. சற்று நேரத்துக்கு முன்பதாக ஹிஸ்புல்லாஹ்வுடைய தலைவர் நாயிம் காசிம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள்ல தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்கள் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார். நாங்க யுத்தத்தை நிறுத்தணும்னா இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்திட்டு ஈரானுக்கோட சண்டை பிடிக்கிற நேரத்தில் எங்க பின்னாடி நின்றாங்களோ அந்த இடத்துக்கு போயிடணும், முன்னுக்கு வந்த இடமெல்லாம் விட்டுட்டு போகணும், இல்லைன்னா நாங்க தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கின்றன. இந்த புகைப்படம் ஒரு ட்ரோன் காட்சி. இந்த ட்ரோன் காட்சியில குறிப்பாக வடக்கு பிராந்தியத்தினுடைய தலைவராக செயல்படக்கூடிய மேஜர் ஜெனரல் ரஃபி மிலோவை கொல்வதற்கான தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. அதுல இருந்து அவர் காயங்களோடு உயிர் தப்பி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இங்க 3 பேர் போறாங்க. இதுல அவர் யாருன்னு தெரியல. ஆனா அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு, ட்ரோன் அட்டாக். இதுல அவர் காயங்களோடு உயிர் தப்பி இருக்கிறார். இது லெபனானுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோட்டை. அந்த கோட்டையை தான் இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கிறாங்க. அந்த கோட்டைக்கு மேல தான் இந்த அட்டாக் இரவுல நடத்தப்பட்டிருக்கு. இந்த இரவுல ஹிஸ்புல்லாஹ் நடத்தக்கூடிய தாக்குதல்களை அவர்களால்
அவர்களால் தடுக்க முடியாமல் இருக்கிறது என்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருக்கு. ஏன்னா ஃபைபர் அட்டாக்காகத்தான் அவங்க பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கம்பியாலோ இரும்பாலோ செய்து எந்த ட்ரோனையும் ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்துவதில்லை. தொடர்ந்து ஃபைபர் ஆப்டிக் ரகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ட்ரோன்களை பயன்படுத்தி தான் இந்த தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அதனால் இந்த தாக்குதல்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிரான மிக முக்கியமான தாக்குதல்களாகவும் அவருடைய தலைவர்களை இலக்கு வைக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய சூழல்ல பஹ்ரைன் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறது. அந்த அறிவிப்பின் பிரகாரம் பஹ்ரைன்ல 5 ஷியா கொள்கைகளை பிரச்சாரம் செய்யக்கூடிய பிரச்சாரகர்கள் உள்ளிட்ட 20 ஷியா ஆதரவாளர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளின் பிரகாரம் காவல்துறை சார்பாக பல வீடுகளிலும் சோதனைகள் நடத்தப்படுகிறது. ஈரானுக்கு ஆதரவாக IRGCக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கைது செய்யப்படுகிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு கைதானவர்களுடைய பேர் பட்டியலில் ஈரானுடைய பஹ்ரைனுடைய குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய ஷியா கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடிய பிரச்சாரகர்களில் முன்னணி பிரச்சாரகர்களாக இருக்கக்கூடிய சையத் யாசின் முசாவி, அதே போன்று ஷேக் ஜாஃபர் அசூர், ஷேக் நசீர் மாலிக், ஷேக் மஹமூத் தஹேரி ஆகிய 5 பேர் இருப்பதாகவும் மே மாத தொடக்கத்தில் இருந்து தொடர் கைதுகளை நடத்தி கொண்டிருக்கிறது, கைது செய்கிற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது பஹ்ரைன். அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் ஷியா கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடிய 53 பிரச்சாரகர்கள் பஹ்ரைனுக்குள்ள கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் பிரபலமான பிரச்சாரகர்களாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களுக்கு நாம் கொண்டு வந்து தந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராகவும் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். மத்திய கிழக்கு தொடர்ந்து பதட்டத்திலே இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த செய்திகளை அல் ஜசீரா தொடர்ந்து ஒளிபரப்புகிறது. அந்த செய்திகளை தான் உங்களுக்கு நாம் உடனுக்குடன் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.